நாம பார்க்க போறது மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. சிப்பாய் கழகம்னு ஒன்று இந்தியாவில் தோன்றுவதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பே ராமநாதபுரம்னு சொல்லக்கூடிய ராம்நாட் பகுதியில் முதல் போர்க்குரலை எழுப்பிய ஒரு மன்னர் தான் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. ரிபல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்ப்பாளர்னு அர்த்தம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான செயல்களில் இவர் ஈடுபட்டதுனால பல ஆவணங்கள்ல இவருடைய பெயருக்கு முன்னாடி ரிபல் அப்படிங்கிற பேர் இருக்கு. அதாவது எதிர்ப்பாளர்னு அர்த்தம். ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி ஒரு பெரிய போராலாம் அவர் ஈடுபடலை. ஆனா ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர் போர்க்குரல் உயர்த்தினார். அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் கப்பம் செலுத்துவதற்கு அவர் மறுத்தார். அந்நிய துணிகளை எல்லாம் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி நெசவை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நெசவு தொழிலை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார். ஏன்னா அவங்க துணிமணிகளை விற்கிறதுக்காக தானே இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா? அதனால நாம் அவர்கள் துணிமணிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய ஜவுளியை நம்முடைய சொந்த நெசவை சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஈடுபட்டார். இதெல்லாம் ஆங்கில அரசாங்கத்துக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. அதனால இவருடைய பேருக்கு முன்னாடி ரிபல் அப்படின்னே அவங்க பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. சேதுபதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு பெயர் கிடையாதுங்க, அது ஒரு பட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் யாரெல்லாம் மன்னராக இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய பேருக்கு பின்னாடி இந்த சேதுபதிங்கிற வார்த்தை சேரும். அது ஒரு பட்டம். எதற்காக அந்த பட்டத்தை அன்னைக்கு வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுபதி. சேது என்பது எதை குறிக்கிறதுனா பாலத்தை குறிக்கிறது. ராமநாதபுரத்திலிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மன்னார் என்று சொல்லக்கூடிய பகுதி வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய பாலம். ராமபிரான் சீதாவை தேடி அவர் காட்டு வழியா போகிற போது இடையிலே ஒரு கடல் இருக்கிறது. கடலை தாண்டி போக வேண்டும் என்கிற போது ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய அனுமனினுடைய சக்தியால வானர கூட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கல்லையெல்லாம் தூக்கி கடல்ல போட்டு அதனால ஒரு பாலம் வந்தது. அந்த பாலம் தான் சேது பாலம். அந்த சேது பாலம் என்று நம்முடைய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆடம் பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பாலத்தை யாரு பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த ராமநாதபுரம் மன்னரா யாரு பதவி ஏற்கிறாங்களோ அவங்களுக்கான கடமை பொறுப்பு என்னன்னா அந்த பாலத்தை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள கோயில்களை பாதுகாக்கணும். யாத்திரை வரக்கூடிய அந்த பாதைகளை அவங்க சரியாக பாதுகாக்கணும். இதுதான் அவங்களுக்கான மிக முக்கியமான கடமை. இந்த கடமையை யாரெல்லாம் சிறப்பாக நிறைவேற்றினாங்களோ அந்த எல்லா மன்னர்களுக்குமே சேதுபதிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. சேது என்பது பாலத்தை குறிக்கிறது. பதி என்பது அதை பாதுகாக்கக்கூடியவர், அதை ஆளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி அவங்க அந்த பாலத்தை பாதுகாத்ததுனாலையும் திருப்பணிகள் நிறைய அவர் பண்ணார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமநாத சுவாமி கோயிலினுடைய 3வது பிரகாரத்தை அவர் தான் கட்டி முடிக்கிறார். அவர் ஆன்மீக பணி மட்டும் இல்லைங்க, பல தமிழ் பணிகளை அவர் செய்திருக்கிறார். இப்படி ஒரு செல்வாக்குமிக்க ஒரு மன்னராக அவர் இருந்ததுனால அவர் ஆங்கிலேயருடைய அடக்குமுறைகளை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தார். ஆங்கிலேயர்கள் இவரை திருச்சியிலையும் சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலையும் சிறையில் அடைத்தார்கள். 24 ஆண்டு காலம் சிறையிலேயே கழித்தார் அவர். இன்னும் சொல்ல போனால் சிறையிலேயே அவருடைய உயிரும் பிரிந்தது. அவருடைய தியாகத்தை போற்றணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய வெங்கல சிலையை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. 1760 மார்ச் 30 பிறந்தவர் அவர். அவர் வாழ்ந்த காலகட்டம் எப்பேற்பட்ட காலகட்டம்னா கிழக்கிந்திய கம்பெனி தங்களுடைய அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட சூழல்ல அவர்களை எதிர்க்கிற துணிவு அவருக்கு வந்தது இல்லையா? அந்த துணிவை போற்ற வேண்டும். அவருடைய 24 ஆண்டுகால சிறை வாழ்க்கையினுடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் அவருடைய பெயர்ல ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டு அவருக்கு சிறப்பு செஞ்சாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனையோ மன்னர்கள் வந்தாலும் கூட இவர் அரச வாரிசாக வந்தார் அப்படிங்கிறதையும் தாண்டி இளம் வயதிலேயே அவர் இந்த பதவிக்கு வந்தார். அவர் தந்தையார் இறந்துடுறாரு, அப்போ அவர் வாரிசாக நியமிக்கப்படுறார். இளம் வயதிலேயே பதவியேற்று பல சாதனைகளை நிகழ்த்தியவர் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவுங்கிறது வேற, நுட்ப அறிவுங்கிறது வேற.
அறிவு எல்லாருக்கும் இருக்கும், படிக்கிறதுனால வரும், அனுபவத்தினால வரும். நுட்பமான அறிவுன்னா ஒரு செயலில் தொடர்ந்து ஈடுபடும் போது அதில் பல நுட்பங்கள் வரும். அதை வச்சு நுட்ப அறிவை உருவாக்கிக்கிடலாம். அது அப்புறம் என்ன ஆகும்னா எதையுமே நுணுகி பார்க்கிற ஒரு தன்மை வந்துடும். அறிவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். எதை சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிற ஒரு நுட்பமான தன்மை உருவாகும். அதுதான் நுட்ப அறிவு. பெர்னாட் ஷா அவங்களுக்கு தெரியும், பெரிய எழுத்தாளர், நாடக எழுத்தாளர். அவருக்கு அறிவு எழுதுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, நாடகங்களை உருவாக்குறதுக்கு இருக்குது. நுட்பமான அறிவும் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. பெர்னாட் ஷா ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்திருக்கார். வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். நான் ஒரு நல்ல ஓவியனுங்க, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் யாரும் அருமையாக அவங்களுடைய படத்தை வரைகிறதுல கெட்டிக்காரன். உங்களே இப்போ உட்கார வச்சோன்னா அரை மணி நேரத்தில் உங்களை மாதிரி ஒரு படத்தை நான் வரைஞ்சிருவேன் அப்படின்னு, போர்ட்ரைட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவன் சொன்னான். அவர் அப்படி மெதுவாக தலையை தூக்கி பார்த்துட்டு, படம் வரைகிறது இருக்கட்டும், படத்தை வரைஞ்சோடனே காசு கேட்பியே அப்படின்னு கேட்டார் பெர்னாட் ஷா. ஆமாம், அந்த படம், நான் வரைஞ்ச படம் அச்சு அசலாக உங்களை மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேணாம். அப்படியா, எவ்வளோ கேட்பேன்? 100 பவுண்டு கொடுங்க அப்படின்னா. அப்படியா, 100 பவுண்டு ரொம்ப அதிகமாக என்ன? ஏங்க உங்கள் படத்துக்கு அப்படின்னா. ஓ, பெருசாக சொல்கிறியா, சரி. உட்காந்தார், போஸ்ட் கொடுத்தாரு. இவரும் படத்தை வரைஞ்சார். அரை மணி நேரத்தில் வரைஞ்சி முடிச்சிட்டார். அச்சு அசலாக அவரை மாதிரியே வரைஞ்சி முடிச்சிட்டாரு. பெர்னாட் ஷாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னைய மாதிரியே வரைஞ்சிட்டையா, இரியா வர்றேன் அப்படின்னு ரூமுக்குள்ளே போனார். போயிட்டு செக் புக்கு எடுத்துகிட்டு ஒவ்வொரு செக் புக்குலேயும் 20 பவுண்டு 20 பவுண்டுன்னு போட்டு 5 செக் புக்கில் கையெழுத்தை போட்டு கிழித்து ஒன்றா கிழித்து 5 மொத்தமாக இருந்தா, நீ கேட்ட 100 பவுண்டு இதில் இருக்குது, எடுத்துகிட்டு போ அப்படின்னார். சிரித்தான். யார்? அந்த ஓவியர், பெயிண்டர். என்ன சிரிக்கிற? 100 பவுண்டுன்னு ஒரு செக்கை கொடுத்துருக்கலாமே, இந்த ஆள் ஏன் 5 செக்கை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி பார்த்து சிரிக்கிறியா அப்படின்னாரு பெர்னாட் ஷா. ஆமாங்க அப்படின்னா. பார், உங்ககிட்ட ஒரு 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 ரகசியம் சொல்கிறேன். என் வீடு இருக்குல்ல, என் வீட்டுக்கு வெளியே நின்று பாரு, அந்த தெருவில் எப்போவுமே ஒரு 10 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பான். பெர்னாட் ஷாவோட ஆட்டோகிராஃப் கிடைக்காதா, கையெழுத்து கிடைக்காதா அப்படிங்கிறதாக அந்த 10 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆட்டோகிராஃப்னு சொல்லிட்டின்னா 30 பவுண்டு கொடுத்து வாங்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கான். ஒரு ஆட்டோகிராஃபுக்கு 30 பவுண்டு அவன் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கான். இப்போ நான் அவங்ககிட்ட என்ன கொடுத்துருக்கேன்? 100 பவுண்டுன்னு ஒரு செக்குக்கு பதிலாக 20 பவுண்டாக 5 செக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு 100 பவுண்டு எடுத்துகிட்டு போ. இதில் உனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்னு சொல்ல வர்றேன். நீ வெளியே எடுத்துகிட்டு போய் பெர்னாட் ஷாவோட ஆட்டோகிராஃப்னு மட்டும் கூவு, ஒரே ஒரு சத்தம் போடு, எல்லோரும் வந்துடுவான். 5 செக்கும் வாங்கிடுவான். 30 பவுண்டை கொடுத்து 5 வாங்கிடுவான். அப்போ என்னாச்சு? ஐ 20 100க்கு பதிலாக ஐ 3 15 150 பவுண்டு உனக்கு கிடைக்கும். உனக்கு 100க்கு பதிலாக 150 பவுண்டு உனக்கு லாபம். எனக்கு என்ன லாபம்னு கேட்குறியா? அந்த செக்கு லீஃபில் என் கையெழுத்து இருக்கிறதுனால நான் சாகிற வரைக்கும் அல்லது அவன் சாகிற வரைக்கும் அந்த செக்கை பேங்க்லேயே போட போகிறதில்ல. அவன் அந்த பணத்தை அவன் என்கேஷ் பண்ண போகிறதே இல்லை. அப்போ எனக்கு 100 பவுண்டும் லாபம். எப்படி? இதுதான் நுட்பமான அறிவு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.